me drop you a message, please? I'm sorry to disturb you. ஹலோ. ஹாய் சபி. இந்த சைலன்ஸ் வந்து தானே கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? உன் மூச்சுல வர காத்த பிடிச்ச உன் பேரை கண்டுபிடிக்கிற திறமை எனக்கு தான் இருக்கு. என்கிட்ட பேசுறதுக்கு நீ இவ்வளவு யோசிக்கணும் சபி. எப்படி இருக்க? நேர்ல வா சொல்றேன். I'm sorry. எனக்கு டைம் இல்ல. பொய்ய நீ என்கிட்ட சொல்றியா இல்ல நீ உனக்கே சொல்லிக்கிறியா? பேசணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்கும். சவிதா, ஐ எம் dying to meet you. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை பார்த்தாகணும், அவ்வளவுதான். சச்சின், என்னால வர முடியாது. வரலன்னா விடு. நீ வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்குல்ல, அதுவே போதும். உனக்காக நான் வாழ்க்கை பூரா காத்துக்கிட்டு இருப்பேன். சச்சின், கண்டிப்பா. You're leaving? Yeah. Bye. Bye. சிந்து, ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையா நான் இப்ப வெளியே போறேன். எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்துச்சுன்னா நீ மேனேஜ் பண்ணிக்கிறியா ப்ளீஸ்? எனிதிங் சீரியஸ்? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பை. டேக் கேர். சிந்து, சுரேஷ் கிட்ட இருந்து போன் வந்தா போர்ட் மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்றியா ப்ளீஸ்? எக்ஸ்கியூஸ் மீ, இப்படி என்கிட்ட பொய் சொல்லிட்டு மேடம் எங்க வெளியே போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நோ வே. பை. எந்த பிரச்சனையில மாட்டிக்க போறீங்க மேடம்? ஹலோ. சிங்கப்பூர் வந்ததுக்கு அப்புறம் பைக்ல உட்காரதே மறந்துட்டியா? கூச்சப்படாம ஏறி உட்காரு. இது இந்தியன் பைக் இல்ல, டைம் மிஷன். So put your hands around me. Let me get you back in time. Hey. Are you okay? Yeah. Savita? Savita! There you are.
கமான் 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 கெட் ரெடி பார்ட்டிக்கு லேட் ஆயிடுச்சு கமான். என்ன பார்ட்டி? என்ன இப்படி கேக்குற? வீட்டுக்கு வந்ததுல இருந்து பார்ட்டி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். கமான் கமான் கெட் ரெடி. நான் வரல. சவி, நீ இல்லாம நான் தனியா போறதா? உங்க இஷ்டம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லுவேன். இப்ப வான்னு சொன்னா வர மாட்டேங்கிற. முடியாது, நான் வர மாட்டேன். இத்தனை நாளா நானும் அஞ்சலியும் லைஃப்ல எவ்வளவோ மிஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு தெரியுமா? நோ சான்ஸ். எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். இப்ப கூட்டிட்டு போறது கூட அக்கறையில இல்ல. பிசினஸ் டின்னருக்கு தானே. Why are you overreacting, சவிதா? என்னாச்சு உனக்கு? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். Then go to hell. வீட்ல தனியா இரு. நானும் அஞ்சலியும் போயிட்டு வரோம். போங்க, போயிட்டு வாங்க. என்ன கூப்பிடுற மாதிரி கூப்பிடுது. நான் வர மாட்டேன்னு சொன்னதும் நீங்க மட்டும் போறது. எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே. உங்களுக்கு பொண்டாட்டி முக்கியம் இல்ல, சொசைட்டிக்காக உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி வேணும். அதுக்கு தானே நான் இருக்கேன். இங்க பாருங்க, உங்களை மாதிரி எனக்கு வேஷம் போட தெரியாது. நான் வரல. நான் உங்க கூட பார்ட்டிக்கு வரல. Hey, listen. உன் இம்சை, உன் தொல்லை இதெல்லாம் தலையில சுமந்துட்டு சுத்துறதுக்காக ஒண்ணு நான் இங்க வரல. நான் சிங்கப்பூர் வந்ததே பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான். பிசினஸ்க்கு மரியாதை கொடுக்கிற உங்களுக்கு மனசுக்கு மரியாதை கொடுக்க எப்படி தெரியும்? மனசுக்கு மரியாதை கொடுக்கறதுனாலதான் இன்னும் நீ எனக்கு பொண்டாட்டியா இருந்துட்டு இருக்க. அவ்வளவுதான். உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியா இருக்கிறது சம்பிரதாயத்துக்கு தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எதுவும் நடக்கல, எதுவும் நடக்க போறதோ இல்ல. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். தெரியும்ல, அப்ப வாயை மூடிக்கிட்டு இரு. அஞ்சலிக்கு அம்மாவா இரு, எனக்கு பொண்டாட்டியா இருன்னு நானும் என் பொண்ணு உன் வீட்டுக்கு வந்து உன் அப்பங்கிட்டையும் உன்கிட்டயும் ஒண்ணு கெஞ்சல. உன்கிட்ட என் சங்கீதாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்ல, அது என் தப்பு. செல்ஃபிஷியா உன் சந்தோஷத்தை மட்டுமே பாக்குறவனே. இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் சங்கீதாவுக்கு நீ ஈடாக முடியாது. சங்கீதாங்கிறது அக்கா, என் சொந்த அக்கா. அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிருக்கிறது உன் அக்கா புருஷனியா? ஆமா, அதான் நான் வாழ்க்கைங்கிற பரீட்சையில பண்ண முதல் தப்பு. வாழ்க்கைங்கிற செஸ்ல நான் நகர்த்தின முதல் காயே எனக்கு செக் ஆயிடுச்சு. அன்னைக்கு என் பர்த்டே. அதை செலிப்ரேட் பண்றதுக்காக அப்பா ஆபீஸ் ரீஓபனிங் வச்சிருந்தாரு. அன்னைக்கு பாம்பேல இருந்து ஒரு பார்சல் டெலிவரி ஆக வேண்டி இருந்துச்சு. அந்த பார்சலை எனக்கு பதிலா அக்காவை எடுத்துட்டு வரதுக்காக பாம்பே போனாங்க. அக்காவோட பொண்ணு அஞ்சலிய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அக்காவா அன்னைக்கு நான் தான் ஃபிளைட் ஏற்றி விட்டுட்டு வந்தேன். அக்கா போன பாம்பே ஃபிளைட் கிராஷ் ஆகி அக்கா இறந்துட்டாங்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது. சின்ன வயசுல இருந்து என் நல்லது கெட்டது எல்லாமே அவதான் பாத்துக்கிட்டா. ஹோம்ஒர்க்ல இருந்து என்னோட எல்லா தேவைகளையும் அக்கா தான் பாத்துக்கிட்டா. கடைசியில என் அக்கா சங்கீதா என் சாவி அவளை எடுத்துக்கிட்டு போயிட்டா. அந்த வலி, அந்த கில்ட் எப்போ இருந்துகிட்டே இருந்தது. அதுல இருந்து வெளியே வர முடியாம நான் சுரேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அஞ்சலிக்கு சித்தி ஆயிட்டேன். ஆனா இப்போ என் அக்கா சங்கீதாவோட ஆவி எனக்கும் சுரேஷ்க்கும் நடுவுல வாழ்ந்துகிட்டு இருக்கு. She's still alive in between us.